ஹலோ கைஸ், நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கும் என்ன பிரச்சனை? நயன்தாரா ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, தனுஷ் மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்டா நீ மேடையில ஒரு பேச்சு பேசுற, கீழே ஒரு பேச்சு பேசுற, உன் ரசிகர்கள்கிட்ட உண்மையா இரு. ஏதோ நீ ஒருத்தவன் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்த மாதிரியும், நாங்க ஏதோ சும்மா படுத்து கிடந்து முன்னேறி வந்தது மாதிரியும் நீ பேசுற. நாங்களும் எல்லா ஃபீல்ட்லயும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நயன்தாரா தனுஷ் அவர்களை கேவலமா திட்டிருக்காங்க. ஒரு தடவை கேவலமா திட்டினா பரவாயில்ல, பல விஷயங்களை சொல்லி 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 திட்டிருக்காங்க. நீ இப்ப நடந்த ஒரு விஷயத்த கூட அடுத்து நடக்க போற ஆடியோ லான்ச்ல இது ஃபுல்லாவே தப்பு அப்படின்னு நீ மலுப்ப பாப்ப. ஆனா மேல கடவுள்னு ஒருத்தர் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ பண்ற அயோக்கியத்தனத்தை ஃபுல்லா நீ காசு மூலியமா என்னை எதிர்த்திருந்தா நான் உன்னை எதிர்த்து அடிச்சிருப்பேன், இல்ல காப்பிரைட் மூலியமா வந்திருந்தேன்னா நான் எதிர்த்திருப்பேன். முழுக்க முழுக்க மனசுல வன்மத்தோடய இருந்து என்னைய இப்ப நீ எதிர்க்கிற அப்படின்னு நயன்தாரா தனுஷ் அவர்களை பார்த்து சொல்றாங்க. அதாவது என்ன பிரச்சனைனா, நயன்தாரா அவங்களுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவங்களோட அந்த கல்யாண நிகழ்வுகளை ஃபுல்லாவே, அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மூவியா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. அது நவம்பர் 18ஆம் தேதி, இன்னும் ஒரு 2 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுல அவங்க கடந்து வந்த நிறைய படங்களோட சீன்லாம் ஆட் பண்ணி அதுல உள்ள பாட்டுகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ நானும் ரவுடிதான் படத்தை விக்னேஷ் சிவன் தான் டைரக்ட் பண்ணாரு. அந்த நேரத்துலதான் நயன்தாரா அவங்களுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் அதிகமாச்சு. சோ இந்த மாதிரி நேரத்துல நாங்க இந்த படத்தோட சீனையும் நாங்க எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம், இதுல உள்ள படக்காட்சிகளையும் நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தனுஷ் கிட்ட கேட்டப்போ தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல முடியவே முடியாது, நீங்க அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு வன்மத்தோட சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இவங்க யூஸ் பண்ண ஒரு 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட இழப்பீடு கேட்டிருக்கிறதா வேற சொல்றாங்க. அதுக்குதான் நயன்தாரா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ வெளியே தான் நல்ல மாதிரி இங்க நடிச்சுக்கிட்டு இருக்க, 3 வினாடி யூஸ் பண்றதுல என்ன ஆக போகுது, அதனால எனக்கு இதுக்கு ஒரு NOC சர்டிபிகேட் கொடு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடு அப்படின்ற மாதிரி நயன்தாரா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்ன மாதிரி ஈஸியா நான் சினிமாக்கு வந்தவன் கிடையாது, செல்வராகவன் அவர்கள் டைரக்டர், அதனால ஈஸியா சினிமாக்கு வந்துட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணா இருந்து ஒரு ஃபீல்ட்லயும் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வழி அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இது எதுக்காக போடப்பட்ட சண்டைனா, த பியாண்ட் ஃபேரி டேல் அப்படின்ற ஒரு மூவி மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்களோட அந்த கல்யாண நிகழ்வுகள், அப்புறம் வாழ்க்கையில் கடந்து வந்த நிகழ்வுகள், அவங்க காதல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூவியா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இதுல யூஸ் பண்றதுக்காக 400 சீன்களையும் அதோட பாடல்களையும் யூஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. இது இப்ப நடந்த பிரச்சனை கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது 2 வருஷமாவே தனுஷ் அவர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு NOC சர்டிபிகேட் கொடுங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுங்க, நாங்க இந்த சீனை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து முறையிட்டுக்கிட்டே இருக்கும் போதே 3 செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க ஃபைனா. சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே தனுஷ் அவர்கள் இன்னும் மனம் மாறவே இல்லை. நீங்க ஒரு தயாரிப்பாளர் தான், சட்ட திட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பேரரசன் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி வேற நயன்தாரா சொல்லியிருக்காங்க. சோ இந்த காப்பிரைட் பிரச்சனை ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு. இளையராஜா காலத்துல இருந்து, அதாவது இளையராஜா காலத்துல இருந்து இல்ல, இளையராஜா இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சார்ல காப்பிரைட் பிரச்சனை, அப்ப அந்த பிரச்சனை இங்க முடிவுக்கு நிக்குது. இன்னும் கிளீன் அண்ட் கிளியரா இந்த காப்பிரைட் அந்த விஷயத்துக்கு கரெக்டான சொல்யூஷன் நீதிமன்றம் கொடுக்கவே இல்லை. ஏன் யூடியூப்ல கூட சும்மா ஏதாவது பேசினா கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த காப்பிரைட்டுக்கு சரியான சட்ட திட்டங்களை இங்க இன்னும் யாருக்குமே கொடுக்கல. 400 படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. இப்பவும் கூட அந்த படத்துக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நயன்தாரா அவங்களோட நடிப்புல சோ ஒரு 3 வினாடி இல்ல ஒரு 5 வினாடி யூஸ் பண்றதுல என்ன குறைஞ்சிட போகுது? என்னதான் இருந்தாலும் அந்த படத்துல நயன்தாரா அவங்களும் கடுமையா உழைச்சுதான் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் விக்னேஷ் சிவனும் கண்டிப்பா கடுமையா உழைச்சிருப்பாரு. சோ அவங்களோட உழைப்புக்கு ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இது முழுக்க முழுக்க வன்மத்தோட செயல்படுற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கிறேன். டாடா பை.